உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பாக பிரிவினையில் ஒருவருக்கு கிடைக்கும் சொத்தானது அவருடைய தனிப்பட்ட சொத்தா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் யோகேந்திரா வெர்சஸ் லீலாமா என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் ஒரு குடும்ப சொத்தை பாக பிரிவினை செய்யும் பொழுது ஒருவருக்கு கிடைக்கும் சொத்தானது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருத முடியுமா என்றால் தனிப்பட்ட சொத்தாக கருதலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எது வரைக்கும் என்றால் அந்த நபருக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கும் வரைக்கும். அதாவது அந்த நபருக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்துவிட்டால் அது ஒரு பூர்வீக சொத்தாக மாறிவிடும். ஏனென்றால் அந்த சொத்தில் அந்த மகன் ஒரு கோபர்சனராக வந்து விடுவார் என்று இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே போல் குடும்ப சொத்து பாக பிரிவினை செய்யும் பொழுது ஒருவருக்கு ஒதுக்கப்படுகிறது. அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த தனிப்பட்ட சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமானது அவருடைய தனிப்பட்ட வருமானமாக கருதலாமா என்றால் அது தனிப்பட்ட வருமானமாக கருதலாம் என்று இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 இது பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.